பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா வீட்டில் துப்பாக்கி சிக்கி இருக்கிறது. கூட்டாளி கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் ரெய்ட் நடத்திய நிலையில் துப்பாக்கியானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ரவுடி ராக்கெட் ராஜா தலைமறைவாக இருக்கிறார். அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? பிரபல ரவுடி ராக்கெட் ராஜாவினுடைய வீட்டில் சோதனை செய்த போது தற்போது போலீசாருக்கு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கிருந்து துப்பாக்கி சிக்கி இருக்கிறது. அந்த துப்பாக்கியை எடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஆழ்கடத்தல், கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள்ல தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா தொடர்ந்து ஜெயிலுக்கு போவதும் பின்பு ஜாமீன் பெற்று வெளியே வருவதும் தொடர்கதையாகவே நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அவருடைய கூட்டாளி கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவருடைய வீட்டில் நேரடியாக சென்று சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனையின் போது அவருடைய வீட்டிலிருந்து பல ஆவணங்கள் மற்றும் துப்பாக்கி இருந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அங்கிருந்து போலீசார் உடனடியாக துப்பாக்கியை பறிமுதல் செய்ததோடு ராக்கெட் ராஜாவை தேடி வந்திருக்கிறார்கள். ராக்கெட் ராஜா இந்த தகவலை அறிந்தவுடன் அங்கிருந்து தலைமறைவாகி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் தாளையத்து பகுதியில் உள்ள போலீசார் தான் தற்போது மீண்டும் ராக்கெட் ராஜா எங்கு தலைமறைவாக இருக்கிறார் என்பது தொடர்பான தகவல்களை திரட்டி வருகிறார்கள். அவருடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் எங்கிருக்கிறார்கள், அவருடைய வீடுகளில் பதுங்கி இருப்பதாக அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது போலீசார் அடுத்த கட்டமாக ரவுடி ராக்கெட் ராஜாவை கைது செய்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். பல்வேறு வழக்குகளில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா வீட்டில் மீண்டும் துப்பாக்கி பறிமுதல் செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னமும் அடுத்த கட்ட விசாரணையில் இது போன்று இந்த துப்பாக்கி எங்கிருந்து வாங்கப்பட்டது, இந்த துப்பாக்கி வாங்குவதற்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், இவருடைய நண்பர்கள் வேறு எங்கேனும் சதி செயல்கள்ல ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறார்களா என்பதெல்லாம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு ராக்கெட் ராஜாவை கைது செய்தால் மட்டுமே அடுத்தது இந்த துப்பாக்கி எதற்காக அவருடைய வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்பது குறித்த தகவல் நமக்கு கிடைக்கும்.